முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு இஸ்லாமிய வாழ்வை கொண்டு உபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோழர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் குரலினால் இந்த சிறப்புமிக்க ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக குழுமியிருக்கிறோம். இந்த வாய்ப்பை நமக்கெல்லாம் அளித்த அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதன் இந்த உலகத்திலே தனித்து வாழ்வதற்காக படைக்கப்படவில்லை. மாறாக ஒரு சமூகமாக இணைந்து வாழ்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அதனால்தான் மனிதன் பிற படைப்புகளை விட்டு வேறுபட்டு நிற்கின்றான், வேறுபட்ட படைப்பாக திகழ்கின்றான். அந்த சமூகம் அமைதியான சமூகமாக, நிம்மதியான சமூகமாக, ஒரு நல்லிணக்கமுள்ள சமுதாயமாக திகழ வேண்டும் என்றால் அதற்கான பல்வேறு விதமான பண்புகளை நாம் குர்ஆனிலும் நபிகள் பெருமானாருடைய வழியிலும் நம்மால் பார்க்க முடியும். இங்கே உங்களுக்கு மத்தியிலே இந்த சமூகம் சிறப்பாக இருப்பதற்கான ஒரு 7 கோட்பாடுகளை ஒரு நபிமொழியின் அடிப்படையிலே சொல்வதற்காகத்தான் இந்த ஜும்மா உரையிலே நான் விளைகின்றேன். அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லோருமே ஆதத்துடைய சந்ததியினர். யா பனி ஆதம், ஓ ஆதத்துடைய பிள்ளைகளே என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் அழைக்கின்றான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே என்று அழைக்கின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒட்டுமொத்த மனித குலமும் அல்லாஹுடைய குடும்பம் என்று அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக சக மனிதனிடத்திலே கூட மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும், அவர் முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம், முஷ்ரிக்காக இருக்கலாம், காபீராக இருக்கலாம், வேதம் வழங்கப்பட்டவராக இருக்கலாம், அல்லது கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடியவராக இருக்கலாம், எல்லோரிடத்திலேயுமே இந்த சகோதரத்துவ உணர்வை, அன்பை, நேசத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக இறை நம்பிக்கை கொண்டவரிடத்திலே, இறை நம்பிக்கை கொண்டவர், அல்லாஹ்வை ஏக இறைவனாக ஏற்றுக்கொண்ட அந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியிலே அவர்களை ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக ஈமான் கொண்டவர்கள், மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை இருக்கிறது என்பதிலே இறை நம்பிக்கை கொண்டவர்கள். இந்த இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களுக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட உறவு இருக்க என்பதைத்தான் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைத்து சொல்கிறார். பல்வேறு வசனங்கள் சொல்கிறார். அந்த அடிப்படையிலே சூரத்துல் ஹுஜராத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரும் இன்னொருவருக்கு சகோதரர். ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும், எனவே உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே தொடர்புகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லக்கும் துர்ஹமூன், உங்கள் மீது கருணை பொழியப்படக்கூடும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹம், கருணை உங்கள் மீது பொழியப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், உங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்புகள், உறவுகள் சீர்படுத்தப்பட வேண்டும். இந்த விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். தொடர்ந்து இருக்கக்கூடிய வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அடுத்த வசனத்திலே இறைவன், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா யஸ்கரு கௌமும் மின் கௌமின் அஸா யகூனு கைரம் மின்ஹும், எந்த ஆண்களும் மற்ற எந்த ஆண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம், ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். வலா நிசாவும் மின் நிசாயின் அஸா யகுன்ன கைரம் மின்ஹுன்ன, எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம், ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும் வலா தனாபஸு பில் அல்காப் பிஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான் வமன் லம் யதுப் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், நீங்கள் ஒருவரை ஒருவர் குத்தி பேசாதீர்கள், ஒருவருக்கொருவர் மோசமான பட்டப்பெயர்களை சூட்டி அழைக்காதீர்கள். இறை நம்பிக்கை கொண்டதன் பின்னர் மோசமான பெயர்களை சூட்டுவது மிகவும் கெட்ட விஷயமாகும். எவர்கள் இந்த நடத்தையை கைவிடவில்லையோ அவர்கள்தான் கொடுமைக்காரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இது தொடர்ந்து ஒட்டுமொத்த மனித குலத்திலே நீங்க எப்படி நடக்கணும் சொல்ல அல்லாஹ் தஆலா சொல்றார். உங்களை அனைவரும் ஒரே ஆண் பெண்ணை படைத்தான், உங்களை ஏராளமான குலங்களாக கோத்திரங்களாக பிரித்தான். இருக்காது மாதிரி தாரப்பு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் யார் சிறந்தவர், யார்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, யார் ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரோ, யாரிடத்தில் செல்வ வளம் இருக்கிறதோ, யாரிடத்தில் அதிகாரம் குவிந்திருக்கிறதோ, அவரைத்தான் நம்ம அந்த உலகத்தில் மனிதர்கள் செய்கிறாங்க. அவரெல்லாம் விஐபிஸ்,
ஆனா அல்லாஹ்வுடைய பட்டியலில் விஐபியா சேர்ந்தார் தெரியுமா? இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். யாரு உள்ளத்துல தக்குவா இருக்குதோ, இறைவனிடத்திலே பதில் சொல்ல வேண்டும் ஒரு உணர்வோடு வாழ்கிறாரோ, மக்களோடு நெருக்கமாக இருக்கிறாரோ, மக்களுக்கு பயனுள்ளவராக இருக்கிறாரோ, அவர்தான் அல்லாஹ்விடத்திலே சேர்ந்தவர். அதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இறைவனிடத்தில் யார் தெரியுமா சிறந்தவர் தெரியுமா? மக்களுக்கு யார் பயனுள்ளவராக இருக்கிறாரோ அவரோட அல்லாஹ்விடத்திலே சேர்ந்தவர். என்னால் என் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, என் மனைவி மக்களுக்கு மத்தியிலே மட்டுமல்ல, என்னுடைய பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே மட்டுமல்ல, நான் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதனால் அல்லாஹ் ஹைர், நீங்கள் நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள்னு சொல்லலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஹாசது, 7 பண்புகளை சொன்னார். இந்த சமூகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றார், இந்த சமூகத்துக்கு மத்தியிலே அமைதி நிலவ வேண்டும் என்றார், சமூகத்திலே போட்டியும் பொறாமையும் கூச்சலும் குழப்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் 7 முக்கியமான அடிப்படையான கோட்பாடுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒன்று, லா தஹாசது, நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள். வலா தனாஜஷு, விலையை ஏற்றி கேட்காதீர்கள். அதாவது 2 பேர் பிசினஸ், அது எப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். 2 பேர் பிசினஸ் பேசி மூணாவது உன்னதுக்கு வந்து அவன் கேட்ட விட 10 ரூபா ஜாஸ்தி கேட்டான்னு வச்சுக்கோங்க, அவன்கிட்ட வியாபாரத்தை முடிக்கிறது. வலா தனாஜஷு வலா தபாகது, தேவையின்றி கோபம் கொள்ளாதீர்கள். வலா ததாபரு, ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொள்ளாதீர்கள். வலா எபே பாதுக்கும் வலா பைன், மேலும் ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர் தலையிட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம். கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, மாறாக அல்லாஹ்வின் அடியார்களே நீங்கள் அன்பு காட்டுவதில் சகோதரர்களாக இருங்கள். அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார். லா யதுலிமுஹு வலா யஹுதுலுஹு வலா யஹ்கிருஹு தக்வா ஹாஹுனா, மேலும் அவருக்கு துரோகம் இழைக்கவோ அவரை கேவலப்படுத்தவோ வேண்டாம். இந்த 7 பண்புகளை நபிகள் பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அத்தக்குவா ஹாஹுனா, அத்தக்குவா ஹாஹுனா, அத்தக்குவா ஹாஹுனா 3 முறை செய்தார். தக்குவா இங்கே இருக்கிறது. நம்ம தக்குவாவை எப்படி அளவிடுற வேற விஷயம். நடை உடை பாவாடையில் இருப்பது தக்குவாவின் அடையாளமாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். நம்ம வெளிப்படையாக தான் பார்க்கணும். உள்ளுக்குள்ள என்ன இருக்கு நமக்கு தெரியாது இல்லையா? உள்ளகத்திலே இருப்பது அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். நபிகள் பெருமானாரோட அருமை தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை சஹாபாக்களோடு மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருந்தாங்க. அப்படி மஸ்ஜிதை கிராஸ் பண்ணி ஒருத்தர் போனார். அப்படி சொல்லும் போது இவர் நல்ல தக்குவாதாரின்னாங்க. எப்படி சொல்ற? கரெக்டாக 5 நேரம் தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், இஸ்லாமிய அடையாளங்களோடு இருக்கிறார். அப்போ 3 கேள்வியை உமர் இப்னு கத்தாப் கேட்கிறாங்க. நீ அவருடைய அண்டை வீட்டுக்காரரான்னு கேட்கிறாங்க. இல்லைங்கிறார். நீ அவரோடு இன்றைக்காவது பயணம் செய்திருக்கிறாயா? இல்லை என்று சொல்கிறது. நீ அவருக்கும் உனக்கும் இடையே கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதா? இல்லை. இதெல்லாம் இல்லாம எப்படி அவர் தக்குவாதாரி சொல்ற? இபாதத்தில் நல்லா இருப்பான், வெளிப்புற தோற்றத்தில் நல்லா இருப்பான், அந்த அடையாளங்களா இருக்கு. ஆனால் அண்டை வீட்டுக்காரோடு சண்டையிடுவோம் நம்மை சார்ந்தவன் அல்ல சொன்னான் இல்லையா? அப்போ தக்குவாதாரியா இருக்க முடியாது. உள்ளூர்ல இருந்தா யோக்கியனா இருப்பான், வெளியூருக்கு போனா தப்பெல்லாம் செய்வான். எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. அல்லாஹ்வை பயப்படுவதை விட தெரிந்த மக்களுக்கு பயப்படுவான். அவன்கிட்ட தக்குவா இல்லைன்னு அர்த்தம். கொடுக்கல் வாங்கல நேர்மை இருக்காது. வாங்கும் போது கெஞ்சி கெஞ்சி வாங்குவான், திருப்பி கேட்டவன் அவன் கொடுத்த மாதிரி ஆயிடுவான். ஆக தக்குவா என்பது நம்முடைய வெளிப்புற தோற்றங்களில் மட்டுமல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது. அதனால நபிகள் பெருமானார் சொன்னாங்க, இன்னல்லாஹ் லா யன்துரு இலா அம்வாலிக்கும் அஜ்சாமிக்கும், உங்களுடைய உடல்களையோ செல்வங்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய எல்லா எண்ணங்களையும் உங்களுடைய நெஞ்சங்களையும் உங்களுடைய செயல்களையும் பார்க்கின்றான்னு சொன்னார். கணியத்துக்குரியவர்களே, இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் சொன்னாங்க, ஒருவர் தம் சகோதர முஸ்லீமை கேவலைப்படுத்துவதே கேவலப்படுத்துவதே அவருடைய தீமைக்கு போதிய சான்றாகும். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் மற்ற முஸ்லிம்களின் உயிர், பொருள், மானம் ஆகியவை தடை செய்யப்பட்டவையாகும். அவருடைய உயிர் எப்படி பாதுகாக்கப்பட்டதோ புனிதமானதோ, அதேவுடைய பொருளும் அவருடைய மானமும், அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம்.
இந்த மூணாவது விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்துறதே இல்லை. நம்ம யாரும் கொலை செய்யறது, அப்படிப்பட்ட கொலைகாரர் ரொம்ப ரொம்ப குறைவு தான். பொருளாதார மோசடிகள் நிறைய நடக்குது. அதை விட அதிகமாக அடுத்தவனுடைய அந்த தன்மானத்தை பற்றி நாம் கவலைப்படுவது கிடையாது. இவையெல்லாம் தடை செய்யப்பட்ட, இன்னொருத்தருக்கு ஹராம் சொன்னாங்க. ஒருவனை இழிவுபடுத்துவது, கேவலப்படுத்துவது ஹராம். சொல்ல சொன்னார், ஷிபாபுல் முஸ்லிமி ஃபுசுகுன் வ கிதாலுஹு குஃப்ர் சொன்னார். ஒரு முஸ்லிமை பழித்துரைப்பது பாவம், ஒரு இறை நம்பிக்கையாளனை பழித்துரைப்பது பாவம். ஃபுசுகுனா பெரிய பாவம்னு அர்த்தம். வ கிதாலுஹு குஃப்ர், அவனை கொலை செய்வது நிராகரிப்பு, இறைவனை நிராகரிப்பதற்கு சமம். அப்படிப்பட்ட நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பான்னு சொல்லக்கூடிய ஹதீஸ்களா இருக்கு. ஆக இங்கே ஒவ்வொரு பண்புகளாக நான் பாருங்க. ஒன்று, லா தஹாசது, நீங்கள் பொறாமைப்படாதீர்கள். ஏன் பொறாமைப்படக்கூடாது? அதே சமயம் யாரை பார்த்து பொறாமைப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்தில் நல்ல இல்மு இருக்குது, நல்ல கல்வி அறிவு இருக்குது, அதை குறித்து நல்ல அமல்களை செய்கிறார், அவரை பார்த்து பொறாமைப்படலாம். எப்படி பொறாமைப்படா? அவன் அந்த அளவுக்கு கல்வி இருந்தா நானும் அந்த மாதிரி வேலை செய்வனே. இன்னொருத்துல செல்வம் இருக்கிறது, என்னோட பணக்காரன் ஆயிட்டான்னு பொறாம இல்லை, அந்த மாதிரி செல்வம் இருந்தா எனக்கும் நான் செய்வனே. இந்த பொறாமை அனுமதிக்கப்பட்டது. ஆனா அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள் அவனுக்கு போய் கிடைச்சிருச்சு, அவன் எப்படி கடந்தான் என்று அவன் மீது தேவையில்லாமல் காழ்ப்புணர்வு கொள்வது, அவனுடைய முன்னேற்றத்தை கொண்டு பொறாமைப்படுவது. எப்படா சான்ஸ் கிடைக்கும் அவனை வந்து செய்யலாம், கவுத்தரலாம். நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. நேற்று முளைச்ச பணக்காரையா, நேற்று வரைக்கும் அப்படிதான் தெரியாதா? அவன் ஏதாவது சான்ஸ் கிடைக்கட்டும், அவனை ஒன்று வச்சு பார்த்துக்கிறேன். ஆக அவன் எப்பொழுது வீழ்வான் என்று காத்து கொண்டிருப்பான். ஆனால் அந்த உலகத்தை வாழ்ந்தாலும் எசும் தாழ்ந்தாலும் எசும், அதுதான் உலகம் சொல்லும். ஆனால் அவன் நேர்மையாக உழைத்திருக்கிறான் என்றால் இது வந்து ஒரு சோதனை. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் உங்களை விட செல்வங்களிலே, செல்வ வளத்திலே உங்களுடைய விட கீழானவளை பாருங்கள். செல்வ வளங்களிலே உங்களை விட கீழானவளை பாருங்கள். அப்பதான் என்ன செய்வீங்க? நீ அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருப்பீர்கள் என்பதாக பேசுது. நமக்கு மேல உள்ள பார்த்தா நமக்கு என்ன இருக்கும்? ஒரு ஆற்றாமை, ஒரு பொறாமை. அவனுக்கு கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கலையே. இன்னைக்கு பல வீடுகளில் பிரச்சனை எதுக்கு காரணம்? குடும்பத்தில் பிரச்சனை. அந்த வீட்டை பாருங்க, அவங்க புது என்ன நம்மகிட்ட வந்து 15 இன்ச்சு டிவி, அவனுடைய 45 டிவி வாங்கிட்டாங்க. நம்மகிட்ட சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்கு, அவட 40, அவட டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க. நம்ம 2 வீலர் இருக்கவன் கார் வாங்கிட்டான். இப்படி அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படுவது, அதுக்காக நியாயமான முறையிலே முயற்சி செய்வது தவறல்ல. ஆனால் அந்த பொறாமை என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அது அது நெருப்பு விறகை எரித்து விடுவது போல அந்த பொறாமையோட அமல்களை அழித்து விடும் சொன்னாங்க. ஆக பொறாமை கொள்ளாது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் என்னன்னா, அந்த பொறாமை எந்த அளவுக்கு இருக்கும்னா, அவன் சீக்கிரத்தில் அந்த அல்லாஹ்வுடைய அருட்கொடை இழந்து விட வேண்டும் அப்படிதான் வருவான். அவனுடைய வீழ்ச்சிக்காக அவன் காத்து கொண்டிருப்பான். ஆக கண்ணியத்துக்குரியவளே, ஆக இங்கே அடுத்தவனுடைய பொருள் அவன்கிட்ட இருந்து பிடுங்கி எனக்கு வரணும் இல்லை, அவனை மாதிரி நானும் நல்லா இருக்கணும்னு செய்யுங்க, அது அவர் தவறு இல்லை. அதை போட்டு அருள் மூலம் எனக்கும் சொல்லி எனக்கு படைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அது தவறல்ல. ஆக கண்ணியத்துக்குள்ளே இதை இப்படிப்பட்ட பொறாமையை நீங்கள் கொள்ளாது. எந்த விஷயமா இருக்கட்டும், அது செல்வத்திலே இருக்கலாம், அந்தஸ்திலே இருக்கலாம், வியாபாரத்திலே இருக்கலாம், இல்லையா, உடைகளே இருக்கலாம். அல்லாஹ் யாராருக்கு முதல்ல என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நன்றியிலே மிகச் சிறந்த நன்றி என்ன தெரியுமா? ரஸு ஷுக்குர் சொன்னாங்க. ரஸு ஷுக்குர் அல்ஹம்துலில்லாஹ். நன்றியிலே மிகச்சிறந்த நன்றி என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொடுத்து நீங்கள் போதுமாக்கி கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் புகழ்வது. அல்ஹம்துலில்லாஹ். அதனாலதான் அரபுகள்கிட்ட சில நல்ல பழக்கம், அவன் 2 பேரும் ஆக்சிடென்ட் பண்ணிடுவான், வந்தவொடனே எடுத்து செய்வான் தெரியுமா? முதல்ல முசாபா பண்ணுவான், சலாம் சொல்லுவான், கட்டி அடிச்சு மானக்கா பண்ணிட்டு என்ன இருக்க கைப்பல்கால், அதுக்கு பிறகு சண்டை ஆரம்பிப்பான். இதுல பாதி சண்டை குறைஞ்சு, பாதி கோபம் குறைஞ்சிடும். முதலில் இறைவனுக்கு நன்றி செலுத்து. அவன் படுக்கையில இருப்பான், படுக்கையில கூட என்ன செய்வான், நிராசை இருந்து விட மாட்டான். எப்படிப்பா கைப்பல்ல அல்லம் தான், ஆனால் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் முதல்ல சொல்லுவான், அப்புறம் தான் மற்ற விஷயத்தை சொல்லுவான். இன்னைக்கு நம்ம எடுத்தோடனே புலம்ப ஆரம்பிச்சிடும். ஆக நாம் எந்த நிலையில இருக்கிறோமோ அதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா நம்மளை விட கீழான நிலையிலே ஏராளமான பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவளை விட மிக சிறந்த முறையில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் அல்லவா? அதனால சொல்லுவாங்க, நீங்க வந்து இது சைக்கிளில் போறீங்களா, நடந்து போறவங்களை பார்த்து நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க.
ஏன்னா அல்லாஹ் உங்களுக்கு சைக்கிள் கொடுத்துருக்காங்க. இருசக்கரத்த வாகனத்தில் செய்பவர்கள் சைக்கிளை போகிறவங்க பார்த்து நன்றி செலுத்தணும், இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். காரில் போகிறவங்க, டூ வீலரில் போகிறவங்க பார்த்து நன்றி செலுத்தணும். இப்படி நாம் ஒவ்வொரு அந்தஸ்துகளாக, ஒவ்வொரு தரமாக இந்த உலகத்தில் உயரும் பொழுது நாம் இறைவனுக்கு நன்றி உழவலாக திகழ வேண்டும். அல்லாஹ் தஆலா வலா தனாஜஷு, மற்றவர்களை விட நீங்கள் சிறந்தவர்களை காட்டுவதற்காகவோ அல்லது மற்றவர்களை இழிவுபடுத்துவதற்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது. அடுத்தவனை இழிவுபடுத்த நோக்கம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ரெண்டு பேருக்கு பற்றி பிசினஸ் டிரான்சாக்ஷன் நடக்குது. நீ சாதாரணமாக இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ரொம்ப ஈஸியாக செய்வாங்க, ஏற்றி விட்டு போயிடுவாங்க. அவனை வாங்க மாட்டான், ஆனால் என்ன செய்யணும், இன்னொருத்தனுக்கு தொல்லை கொடுத்து போயிடுவான். இதில் நாணயமும் இங்கே இருக்குது, வாக்குறுதி மீறக்கூடியது தன்மை இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொன்னா, மூமினுடைய பண்புகளை பற்றி சொல்லும்போது அவ்ஃபு பில் உக்கூதுங்கிறான். அவள் கொடுத்த வாக்குறுதிகளை, உடன்படிக்கைகளை மீற மாட்டார்கள், நிறைவேற்றுவார்கள் சொன்னான். அப்படி வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா அது நிபாக், நயவஞ்சகத்துடைய அடையாளம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார். ஆக நீ என்ன செய்யக்கூடாது, ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பிசினஸ், அந்த பிசினஸ் மாதிரி அது மாதிரி திருமண விஷயங்கள்ல ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியில திருமணத்துடைய பேச்சு நடைபெற்றுக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யாதீங்க, நீங்க குறுக்க போகாதீங்க. அவன் 30 பவுன் போறான், வா நான் 40 பவுன் தர்றேன், இருக்கு சர்வசாதாரணம் நடக்குது. ஒருவேளை அதை பேசி முடிச்சு ரெண்டு பேரும் ஒத்து வரலைன்னா அடுத்து நீங்க செய்யலாம். ஆனால் இரண்டு பேருக்கு மத்தியிலே அந்த அந்த பேச்சு நடந்துட்டு இருக்கும் பொழுது மூணாவது ஒருத்தனை செய்யக்கூடாது, அதை இடையில புகுந்து அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தபாகது, கோபம் கொள்ளாதீர்கள். கோபமே கொள்ளக்கூடாதா? கோபம் கொள்ளலாம், ரோஷம் இருக்கணும், மனுஷனுக்கு ரோஷம் இருக்கணும். இறைவனுடைய வரம்புகள் மீறும் பொழுது கோபம் வரணும். இறைவன் ஹராமான விஷயங்களை செய்யும் பொழுது கோபம் வரணும். இறைவன் விதித்த கடமைகளை நிறைவேற்றாத பொழுது நமக்கு கோபம் வரணும். ஆனால் நமக்கு அதுக்கெல்லாம் கோபம் வருதில்லை. நம்ம மனைவியோ நம்முடைய பிள்ளைகளோ ஃபஜ்ருக்கு எந்திரிக்கலன்னு கோபம் வருதா? பாவம் தூங்குறாங்க, அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இல்லையா? தூக்கம் என்பது அந்த கால தூக்கம், அது இதமான தூக்கம் இல்லையா? அந்த நேரத்தில் எழுப்பி தொலை வைக்கணும். தொழுவில் எந்திரிக்கலாம், அடிக்கலாம். அது 7 வயசு மேலே போனால் அந்த குழந்தை என்ன செய்யலாம், அடித்து கூட நீங்கள் எழுப்பலாம். ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். வரதட்சணை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கான். வரதட்சணை வாங்கும் போது நமக்கு கோபம் வராது, கொடுக்கும் போது கோபம் வராது. வட்டி வாங்கும் பொழுது கொடுக்கும் பொழுது கோபம் வராது. என்ன மதிக்கலைன்னா கோபம். கல்யாண பத்திரிகையில் பேரை கொஞ்சம் சிறுசா போட்டால் கோபம் வரும். என்ன முறைப்படி பேசலைன்னா கோபம் வரும். தேவையில்லாத விஷயம். சோத்துல திடீர்னு உப்பு கூட போச்சா குறைஞ்ச போச்சா பொண்டாட்டி மேல கோபம் வரும். குழந்தை படிச்சு நல்ல மார்க் 70 மார்க் எடுக்கிறோம், 60 மார்க் எடுத்துனா கோபம் வரும். அதே பையன் இன்னும் குர்ஆன் ஓதாம இருக்கிறானே, அதுக்கு எந்த முயற்சி செய்யாம இருக்கானே, கோபம் வரும். நாம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து, எதற்காக நாம் கோபப்படுகிறோம்? அதான் சொல்ல சொன்னாங்க, நீங்கள் மனஹபலில்லாஹி வபகதலில்லாஹி, அல்லாஹ்வுக்காக விட்டு விரும்புங்கள், அல்லாஹ்வுக்காக கோபம் கொள்ளுங்கள், வெறுங்கள். வாழ்த்தாலில்லாஹி வனாலில்லாஹி, அல்லாஹ்வுக்காக ஒன்றை கொடுங்கள், அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் இருங்கள். பகத் மலல் ஈமான், இவர்கள் தான் ஈமானை முழுமைப்படுத்திக் கொண்டவர்கள், இறை நம்பிக்கையை முழுமைப்படுத்திக் கொண்டவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார். ஆக உங்களுடைய விருப்பம் வெறுப்பும் அன்பும் கோபமும் யாருக்காக இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக இருக்கணும். இன்னைக்கு அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் உறவுகள் முறிந்து விடுகின்றன. நம்ம சொன்ன சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்ன மதிக்கிற மாதிரி மதிக்கல இல்லையா, என்ன முறைப்படி கூப்பிடல. ஆனா இறைவன சஹாபாக்கள் கோபப்பட்டாங்க, இறைவனுடைய வரம்புகள் மீறப்படும்போது கோபப்பட்டாங்க. ஒரு முறை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உடைய மகனுக்கு மத்தியில் ஒரு சச்சரவு வருகிறது. பெண்களை பள்ளிவாசலுக்குள்ள அனுப்பலாமா இல்லையான்னு போது இவர் சொல்றாரு, மகன் சொல்றாரு, நான் அனுப்ப மாட்டேன். இவர் ஒரு ஹதீஸ் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு நபிமொழியை சொல்கிறார். உடனே கோபம் வருகிறது. நீ என்ன சொன்னா, நீ சொன்னா அப்படி சொன்னா நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயத்தை நான் சொல்றேன், அப்பயே நீ ஏத்துக்க மாட்டியான்னு சொல்லி அவரை கண்டிக்கிறார். இப்படி பல உதாரணங்களை என்ன செய்யலாம், சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆக தேவையில்லாமல் என்ன செய்யணும், கோபப்படக்கூடாது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கோபத்தை யார் விழுங்கிக் கொள்கிறாரோ, அடக்கிக் கொள்கிறாரோ அவர்தான் மிகச் சிறந்த பேர். இறைநம்பிக்கையுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் அல்லவா, முஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும்,
ஜன்னத்தின் அதுவும் சமாவாத்து வல்லது உய்தத்திலில் முத்தகையின். இறைவனுடைய அடியார்கள் முத்தகைகள் இறையற்றவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம், வானங்கள் பூமி அளவுக்கு விசாலமான அந்த சுவனத்தின் பக்கம் விரைந்து செல்கிறார்கள். அவர்கள் இறைவனை நினைவு கூறுவார்கள். கோபம் வந்தால் விழுங்கிக் கொள்வார். கோபம் வந்தா விழுங்கி, அதாவது கோபத்தை அடக்கிறது ஒன்று இருக்கு, அப்படியே விழுங்கிக்கிறது, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு தெரியும். கோபம் யாராவது சொன்னாங்க, கோபம் வந்தா நின்னுங்கன்னா உட்காந்துருங்க, அப்படியே கோபம் தெரியல படுத்துருங்க. கோபம் வந்தால் நீங்கள் ஒழு செய்து கொள்ளுங்கள், ஏன்னா ஒழு செய்து கொண்டா சைத்தாவே போயிடுவான். ஆக கோபம் இருக்க தேவையில்லை. ஆனா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுமா? கோபத்துல என்ன வார்த்தை பேசணும்னு தெரியாது. கோபத்தோடு நீங்கள் தீர்வு சொல்லாதீர்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை இருக்கு, சமாதானம் செய்யணும். உங்களோட கோபம் வந்தா என்ன செய்யாதீங்க, ஏன்னா அந்த கோபத்தில் நாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டை நாம் இழந்து விடுவோம். அதனால சொல்றோம், நாக்குல அந்த நாக்கு இருக்கு பாத்தீங்களா, ஒரு வார்த்தையை விட்டுட்டோம்னாக்க திருப்பி எடுக்க முடியாது. அதனால யார் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ, தன்னுடைய மர்மத்தலத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ, அவருக்கு நான் சுவனத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு சொன்னார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை என்ன சொன்னா, நாக்கை தன்னுடைய கையில இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த அதை சமைச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணா, இந்த நாக்கு கேடே கேடேன்னு சொல்லி அந்த பார்க்க. அப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வராங்க. அமீருல் முஃமினீன், என்னாச்சு? இந்த நாக்கு இருக்கு இல்லையா, இதுதான் என்னை நரகத்தின் பக்கம் விட்டு செல்கிறதோ நான் பயப்படுகிறேன்னு சொன்னார். அவங்க யாருங்க? இந்த உலகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக மிக சிறந்த நபர் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால அல்லாஹ் தஆலா அவங்க புகழ்ந்து சொல்றான், இருவரில் ஒருவர்ங்கிறான். சூடம் அறிவிக்கப்பட்ட 10 சஹாபாக்களில் முதன்மையானவர் அவர் சொல்கிறார், இந்த நாக்கு என்னை நரகத்திலே தள்ளிவிடுமோ என்று நான் நினைக்கிறேன், தீயவற்றின் பக்கம் விட்டு செல்விடுமோ என்று நினைக்கிறேன், அதனால நாக்கை நான் தண்டித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்கிறார். ஆக கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். லா ததாபரு, நீங்கள் பிறரை பற்றி அவதூறுகளை பரப்பாதீர்கள். இது ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு முஸ்லிமை பழித்துரைப்பது பாவம் சொன்னேன். அதுதான் நம்ம ஏற்கனவே குர்ஆன்ல பிறகு குத்தி பேசாதீர்கள், பட்ட பெயரை சூட்டாதீர்கள் இல்லையா, இறை நம்பிக்கை கொண்ட பிறகு மோசமான பட்ட பெயர்களை சூட்டுவது என்பது கூடாது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மத்தியிலே ஒரு சின்ன இஷ்யூ வரும். அப்ப ஒரு கோபத்தில் என்ன சொல்கிறார்னா, கருப்பு தாயின் மகனே சொல்லு, கருப்பிக்கு பிறந்தவனேன்னு சொல்லுறாரு. அப்போ பிலால் ரலியல்லாஹு ஒரு நீக்ரோ குடும்பத்தை சேர்ந்தவர். அபூதர் கிஃபாரி இப்படி சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாய் நேர ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், பிலால் இது அபூதரை என்னை பத்தி இப்படி பேசிட்டாரு, அபூதரை ரலியல்லாஹு தஆலா அழைக்கிறார்கள், உங்களுடைய இன்னும் ஜாஹிலியத்துடைய அறியாமை காலத்துடைய எண்ணங்கள் குடிகொண்டிருக்கின்றனவா என்பதாக அவரை கண்டிக்கும் பொழுது அவரிடத்தில் மன்னிப்பு கோருகிறார். தன்னுடைய தலையை தரையிலே வைத்துவிட்டு, பிலாலே என் முகத்தின் மீது உங்கள் பாதங்களை வைத்து மிதியுங்கள், அதுதான் எனக்கு தண்டனை, நான் அப்படி வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது. பாருங்க, சின்ன விஷயம், ஆனா நாம் என்ன வார்த்தைகளை பேசிடுறோம், அவதூறுகளை அள்ளி வீச விடுகிறோம். உனக்கு பிடிக்கலையா, என்னெல்லாம் கட்டுக்கதையெல்லாம் வரும். பிடிக்காத தனிநபர்கள் மீதும் இல்லை, பிடிக்காத ஜமாத்தின் மீது, பிடிக்காத இயக்கங்களின் மீது, தனக்கு பிடிக்காத அமைப்புகளின் மீது, தனக்கு பிடிக்காத கட்சிகளின் மீது அள்ளி வீசுறோம். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் என்னெல்லாம் வருதோ அதில் கக்க ஆரம்பிச்சிடும். பேசுறது மட்டும் இல்லை, சோசியல் மீடியாவில் கூட அப்படித்தான். உங்களுக்கு மத்தியில் ஏதாவது செய்தி வந்தா அதை தீர ஆராய்ந்து விசாரியுங்கள், இல்லைன்னா வதந்தி பரவிடும். ஒரு 2 சமூகங்களை அழித்து விடும் கண்ணியத்துக்குரியவர்கள். 5வதாக நபிகள் பெருமானார் சொன்னாங்க, ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர் என்ன செய்யாதீங்க, தலையிட்டு வியாபாரம் செய்ய. நம்ம ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டோம், வியாபாரத்தில் 2 பேருக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, நடுவில் போது என்ன செய்யாதீங்க, நீங்க விலையை ஏற்றுவதோ குறைப்பதோ அந்த வியாபாரத்திலே செய்யக்கூடாது, டிஸ்டர்ப் செய்யக்கூடாது. அது அளவை நிர்வையில் இருக்கலாம், அல்லது பண விஷயங்கள் இருக்கலாம். நீங்க அவன் வந்து 10 ரூபா தரானா 20 ரூபா தரேன்னு சொன்னா அது என்னது, அடுத்த தலையிடுவது. இதையும் சொல்ல. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா தூதர் சொன்னாங்க, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரராக இருங்கள், அன்பு செலுத்துங்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு அநீதி இழைக்கவோ, அவருக்கு துரோகம் இழைக்கவோ, அவரை கேவலப்படுத்தவோ கூடாது என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார். யார் ஒருவரை இந்த உலகத்திலே கேவலப்படுத்துகிறாரோ, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் அவரை கேவலப்படுத்துவார்.
யார் ஒரு இறை நம்பிக்கையாளரை இந்த உலகத்திலே கேவலப்படுத்துகிறாரோ நாளை மறுமையிலே அல்லாஹ் கேவலப்படுத்துவான். நவுதுபில்லா, அல்லாஹ் நம்மை காப்பாற்று. நம்ம நினைக்கலாம் அவன் நமக்கு முன்னாடி தாழ்ந்து போயிட்டான், அவனுக்கு நம்ம நினைச்சே நடந்துருச்சு. ஆனா நாளை மறுமையில் அவனுக்கு வேற யாராவது உதவி செய்வாங்க, மீண்டும் அவன் கண்ணியம் பெற்றவனா மாறிவிடலாம். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்த நாடிவிட்டான் என்றால் நம்மளை யாரு காப்பாற்ற முடியும்? நம்மளை யாரு காப்பாற்ற? அதே சமயத்திலே நபிகள் பெருமானா சொன்னாங்க, யார் இந்த உலகத்திலே ஒரு இறை நம்பிக்கையாளருடைய குறையை மறைக்கிறாரோ நாளை மறுமையிலே அல்லாஹ் அவனுடைய பாவங்களை அவன் மறைத்து விடுவான். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய குறைகள் நாளை அந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு முன்னால் மறைக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வால் இந்த உலகத்திலே நம்முடைய சகோதரருடைய தவறுகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும், அவனை மன்னித்து விட வேண்டும். நீ சொன்ன அற்புதமான விஷயங்கள, உனக்கு மன்னிப்பே கிடையாது, உன் தீதாரில் கூட நான் முடிக்க மாட்டேன், இல்லை நான் செத்தால் நீ வரக்கூடாது, நான் அல்லாட்ட பாத்துக்கிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அருமை மகளார் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, இதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சேன். அவங்க மேல ஒரு அவதூறு பரப்பப்படுகிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நான் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம், பெரிய விரிவான சமூகம். அப்ப அந்த அவதூறு பரப்பிய விஷயத்திலே சில முஸ்லிம்களும் பலவீனமான முஸ்லிம்கள் இருந்தார்கள். அதிலே ஒருவர் யாருன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உறவினர், ஒரு ஏழையான சஹாபி. அவருக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரெகுலரா அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் இடத்துல வசனம் இறக்குகிறது, அவங்க தூய்மையான விஷயம்லாம் பிறகு சொன்னாங்க, நான் இப்படிப்பட்டவருக்கு நான் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் எந்த உதவி செய்வேன், எந்த தந்தைக்கு இருக்கத்தான் செய்யும். மகனை இழிவுபடுத்தவன எந்த தந்தையா மன்னிப்பாங்களா? இல்லையா? உன வேற வழி வாங்குவாங்க, அது ஒரு விஷயம். இருந்தாலும் சொல்றாரு, இனிமேல் அவனுக்கு எந்த உதவி செய்ய மாட்டேன். அல்லாஹ் தஆலா வசனத்தை இருக்கான், உங்களை போல நற்பண்புள்ள அடியார்கள் நீங்க என்ன செய்யுங்க, இது மாதிரி நீங்க சத்தியம் செய்யக்கூடாது, அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அல்லவா என்று சொல்லி வசனத்தை இறக்கின பிறகு அவருக்கு என்ன கொடுக்காம நிறுத்தி வச்சு கொடுத்துட்டு திருப்பி அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் அதைத்தான் விரும்புகிறான். மிகச்சிறந்த நன்மையை கொண்டே நீங்கள் என்ன செய்யுங்க, தீமையை தடுங்கள். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் கூட, உங்களுடைய கடும் பகைவர்கள் கூட உங்களுடைய உற்ற நண்பர்களைப் போல ஆகிவிடுவார்கள். கண்ணியத்துக்குரிய இந்த 7 கோட்பாடுகளை நாம் பின்பற்றினோம் என்றால் நிச்சயமாக சமூகத்திலே அமைதி நிலவும், நல்லிணக்கம் நிலவும், அங்கே கூச்சல்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் இருக்காது. அப்படிப்பட்ட இந்த விஷயங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பொறாமை கொள்ளாதீர்கள், விலை ஏற்றி கேட்காதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள், பிணங்கி கொள்ளாதீர்கள். ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர் தலையிட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம். அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் அன்பு காட்டுவதே சகோதரராக இருங்கள். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார். அவர் தம் சகோதரருக்கு அநீதி அளிக்கவோ, அவருக்கு துரோகம் அளிக்கவோ, அவரை கேவலப்படுத்தவோ வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நன்மை அந்த பண்புகளை பின்பற்றி வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக. இந்த உலகத்திலே நாம் எப்படி எல்லோரும் இணைந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, நாளை மறுமையிலே சுவனத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இணைந்து வாழக்கூடிய நற்பேற்றை தந்துடுவானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.